நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் சங்கம் 2017 உருவாக்கி 18 பதிவு கொடுத்து 19 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துச்சு. இப்போ நம்ம மாநிலத்தில் நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக போடலை. தலைவர், துணைத் தலைவர், இணைத் தலைவர், செயலாளராக நான் இருக்கேன், துணை செயலாளராக முருகேசன் இருக்காரு, அதுக்கப்புறம் பொருளாளர் வீரபாண்டியன் இருக்காரு. இவ்வளவுதான் மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகள். அது நம்ம அடுத்த கட்டமா ஃபுல் பண்ற வேலைகளை பார்க்க போறோம். இதற்கு அடுத்தபடியாக வெளி மாநிலங்கள் எல்லாமே நம்ம சங்கம் கொண்டு வரணும். ஏன்னா டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷனை வச்சுட்டு நம்ம மும்பையிலையும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்தியா முழுவதும் நம்ம சங்கம் செயல்படும். நம்ம சங்க பேர்ல வேற எந்த சங்கமும் பதிவு பண்ண முடியாது. இது ஒரு பக்கம். இப்ப டிஎன்ற பேரை எடுத்துக்கிட்டு எந்த மாநிலத்துக்குள்ளேயும் நம்மளால போக முடியல. அதனாலதான் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லி நாம பதிவுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பதிவு வந்த உடனே வெளி மாநிலங்கள் எல்லாமே நம்ம கொண்டு போவோம். இப்ப வரைக்கும் அதுக்கு நிர்வாகிகள்னு நம்ம யாரையுமே போடல. செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சில நண்பர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இப்ப அந்த சங்கங்களை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு முதல்ல நம்ம கர்நாடகா மாநிலத்துக்கு தலைவரா மாதேஷ் நண்பரை நம்ம போட்டிருக்கோம். அவரு கர்நாடகா மாநிலத்தை பாத்துக்கிறார். இப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம நிர்வாகிகள் அறிவிப்பு கொடுக்கணும். ஒசூர்ல இருக்கிற மூர்த்தி அண்ணனை நம்ம கேட்டிருக்கோம் தலைவரா வர சொல்லி. அவர் 2 மாசம் டைம் கேட்டிருக்காரு. அந்த தகவலை சொல்லிக்கிறேன். எதுக்காக அவரை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, அவர் நம்ம சங்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக இருந்தார், உறுப்பினரா உள்ள வந்தாரு. அவருடைய செயல்பாடுகள் நல்லா கொண்டு வந்து மாவட்ட தலைவரா வந்தாரு. நம்ம முதல்ல எல்லா மாநிலத்தில் இருக்கிற சங்கங்களோடய சேர்ந்து ஒரு தலை வச்சிருந்தோம். ஹிந்தி நமக்கு அரைக்குறை தாங்க. அப்ப அவர் கன்னடா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே நல்லா பேசக்கூடிய நபரு. அவர் எல்லாருக்கிட்டையுமே இப்ப நல்ல டைப்ல இருக்காரு. வெளி மாநிலங்கள்ல நம்ம ஆளுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா எந்த நேரமா இருந்தாலும் அந்த உதவிகளை செஞ்சு கொடுக்குறாரு. அதாவது இன்னைக்கும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட 2 பிரச்சனை கொடுத்துருக்கேன். அந்த 2 பிரச்சனையுமே முடிச்சு வண்டியை அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இப்படி வாரத்தில் 2-3 பிரச்சனைகளை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வெளி மாநிலங்களில் எல்லா சங்க நிர்வாகிகளோடு நல்ல தொடர்புல இருக்கிறதுனால அவரை தமிழ் மாநில தலைவரா, நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கு தமிழ் மாநில தலைவரா போடலாம் அப்படின்ற முடிவு நாம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கு செயலாளராக, தமிழ் மாநில செயலாளராக நம்ம கோபாலனா போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். திருப்பூர் மாவட்ட பொருளாளராக இருக்கிற கோபாலனை அதுக்கு செயலாளரா போடலான்னு முடிவு பண்ணியிருக்க நண்பர்களே. அதற்கான நிர்வாகிகளும் தேர்ந்தெடுத்து கூடிய விரைவில் நாம போட்டுருவோம். நிர்வாகிகள் எல்லாமே பற்றாக்குறையில் இருக்காங்க. நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து போடுற பணிகள் அடுத்து நடக்கும். ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் எந்தெந்த நண்பர்கள் சங்கத்துக்காக எப்படி செயல்படுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்தந்த நண்பர்கள்ட்ட பேசி அவங்கள பூரா எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே நிர்வாகிகள் புல் பண்ணிடுவோம். இப்ப டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷனுக்கு நம்ம கோவை மாவட்ட தலைவர் சுரேஷ் அன்னைக்கு 2018 இருந்து என் கூட தான் இருக்காரு. மாநிலத்துக்கு வரக்கூடிய அத்தனை தகுதி இருந்தும் நான் கூப்பிட்டப்ப எப்பயுமே வரல. இப்ப வரைக்கும் கோவை மாவட்டத்தில் தலைவராகவும் செயலாளராக மட்டும்தான் பயணிக்கிறார். முதல்ல செயலாளர், இப்ப தலைவராக கொடுத்துருக்கோம். இப்ப இவர்கிட்ட நான் கேட்கல. நம்ம டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷனுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக நம்ம சுரேஷ் அறிவிக்கிறோம். சரிங்களா? அடுத்தபடியா நம்ம சங்கத்துல ஏற்கனவே பயணிச்சுட்டு இருந்த நம்ம ஆனந்தகுமார் நண்பருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஏற்கனவே கொடுத்திருந்தோம். அதே பொறுப்பை நம்ம திரும்ப கொடுக்குறோம். ஏன்னா சங்கத்தை பத்தின விழிப்புணர்வுகள், சங்கத்தை பத்தின வீடியோக்கள், சங்கத்துக்கான விஷயங்களை பூராமே கொண்டு போய் எல்லா பக்கமும் சேர்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு நம்ம சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், டிஎன்ஏடிஏவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு அவர் அதே இடத்துல நம்ம கொண்டு வர்ற நண்பர்களே. அடுத்தபடியாக இன்னும் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, மாநில செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, மாநில ஆலோசகர் இருக்காங்க. மாநில ஆலோசகருக்கு அனுபவம் வாய்ந்த நம்ம பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சரவணன் இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் பேசல, பேசிட்டு அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம். இன்னும் அறிவிக்கல, அதை நான் சொல்லிடுறேன். அவர்கிட்டையும் பேசல, ஒரு மைண்ட் செட்டு வச்சிருக்கோம். இன்னும் இங்க பூர்த்தி பண்ணாத நிர்வாகிகளையும் முதல்ல பூர்த்தி பண்ண போறோம். நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன்லயும் நிர்வாகிகள் பூர்த்தி பண்ண போறோம். ஒவ்வொரு மாவட்டங்களையும் செயல்படுற நண்பர்களை எடுத்து அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே. வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கேளுங்க, நான் தெரியப்படுத்துகிறேன். இல்ல நல்ல ஆலோசனைகள், நல்ல நலத்திட்டங்கள்,
நல்ல செயல்பாடுகள் இது பண்ணா நம்ம சங்கம் சிறப்பாக இருக்கும், நம்ம ஓட்டுநர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் இருந்தா சொல்லுங்க, அதையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதை நீங்களே வச்சுக்கோங்க. யாராவது சொல்லுங்க ஏதாவது. ஏன் இப்படியே அதாவது ஒவ்வொரு மீட்டிங்லையும் என்கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்க அப்சர்வ் பண்றீங்க, உங்ககிட்ட இருந்து நான் ஒன்னும் கூட அப்சர்வ் பண்ண முடியல, சொல்லவும் மாட்டீங்க. ஆமா ரைட்டு, சந்தோஷம். அதாவது நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம், டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் 2019 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் போட்டுட்டு இருந்தோம். தலைவர், துணைத் தலைவர், இணை தலைவர், செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், செய்தி தொடர்பாளர், துணை செய்தி தொடர்பாளர், ஆலோசகர் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்துக்கான மொத்தம் 15 நிர்வாகிகள் மட்டும் போட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் நம்ம விட்டு நீங்களே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க மாவட்டத்துக்கான சந்தா பணத்தை வச்சிருங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தோம். சந்தா பணம்லாம் உறுப்பினர் நண்பர்கள் கட்டினாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதில் யாரை குறை சொல்றதுன்னு தெரியல, மாவட்ட நிர்வாகிகள் அவங்க ஒரு உறுப்பினரை பார்க்க போகும்போதோ இல்லை ஒரு நல்லது எடுக்க போகும்போதோன்னு எடுத்து செலவு பண்ணிட்டாங்க, அவங்க சொந்த செலவையும் சேர்த்து. அப்படி போனதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஆகாம நின்று போச்சு. ஒரு சில மாவட்டங்கள்ல பிரயோஜனமா நடந்துச்சு, எல்லா மாவட்டங்களையும் பிரயோஜனமா நடந்துச்சானா இல்லை. அப்ப அந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 2024 1வது மாசம் இந்த சங்கத்தை திரும்ப நான் 2 வருஷம் சும்மா போட்டுட்டு திரும்ப கொண்டு வரும்போது நான் எடுத்த முடிவு, சந்தான்ற ஒண்ணு வாங்காத சங்கமா கொண்டு வரணும், எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். சங்கத்தினுடைய ரெக்கார்டுல ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஏற்றுவோம், சந்தா வாங்காத சங்கமா கொண்டு வருவோம் அப்படின்ற நோக்கத்துல தான் நம்ம ஆரம்பிச்சு கொண்டு வந்தோம். வேலைகளுக்கு ஆள் போட்டு நம்ம பார்க்கும்போது, ஆபீஸ் வாடகை ஓபன் பண்ணும்போது அதுக்கான வாடகை கொடுக்கும் போதுன்னு என்னால எல்லா பக்கமும் சமாளிக்க முடியல. ஓப்பனா சொல்றேன், முதல்ல நான் சங்கம் ஆரம்பிச்சப்பயோ எனக்கு 13 லட்சம் ரூபாய் கடை இருந்துச்சு, இந்த வட்டமும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அது கூட ஆழ்ந்தவே ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஓப்பனா சொல்லிடுறேன். இப்ப இந்த மாதிரி கடை வந்த காரணத்தினாலதே வேற வழி இல்லை, எல்லாத்தையும் ரன் பண்ணணுன்றப்ப நம்ம சந்தா போடுவோன்ற சூழ்நிலை வந்தது. சந்தான்றது நம்ம அறிவிச்சு இப்ப வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒவ்வொரு மாவட்டங்களையும் நம்ப தகுந்த, அதாவது நம்பிக்கையான நிர்வாகிகள் வர்றாங்க அப்படின்றப்ப அந்தந்த மாவட்டத்திலே அவங்க சந்தாவை நிப்பாட்டலாம் அப்படின்ற முடிவு எடுத்தாச்சு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர், மாநில நிர்வாகி ஒருத்தர், மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட், நம்ம சங்கத்தினுடைய அக்கௌண்ட், தலைமை அக்கௌண்டின் கீழே இந்த அக்கௌண்ட் வரும். அந்த மாவட்டத்தினுடைய உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தினுடைய அக்கௌண்ட்லயே பணத்தை கட்டி அவங்க கிட்டே அந்த இருப்பு பணத்தை வச்சு அவங்களுக்கான நல்லதுகளை செய்யறதுக்கான வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது 3 பேர் மட்டும்தான். அவங்க கிட்ட அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் ரெக்கார்டை எழுதி வாங்கிடுவோம். 100 ரூபா பத்திரத்திலையும் சங்கத்தினுடைய லெட்டர் பேடில் எழுதி வாங்கிட்டு அவங்க 3 பேரையும் வச்சு மாநில நிர்வாகி ஒருத்தர், இப்போ மாநிலத்தில் எல்லாத்தையும் போட்டு ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒரு நிர்வாகி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் போய் பணம் எடுத்துட கூடாதுன்னு, ஏன்னா 3 பேர் சேர்ந்து பணம் எடுக்கலாம். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒன்றியத்தில் அது நடந்துச்சு, 3 பேர் சேர்ந்து அவங்கவுங்களா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால மாநில நிர்வாகி ஒருத்தரை உள்ள போட்டோம்னா இவங்க 3 பேர் மட்டும் போய் எடுக்க முடியாது, என்ன காரணத்துக்காக பணம் எடுக்கணும் அப்படின்றத போட்டு நம்ம எடுத்து கொண்டு வரும்போது எல்லாருக்கும் அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் அப்படின்ற கான்செப்ட்ல இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு 3 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தலைவர், செயலாளர், பொருளாளர், மாநில நிர்வாகி ஒருத்தர் 4 பேரை வச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பரை அந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருவோம். அந்த மாவட்டத்து உறுப்பினர்கள் அந்த சந்தாவை அதுல போட்டுருவாங்க. நிர்வாகிகளுடைய சந்தா மாநிலத்துக்கு, மாநிலம் என்ன வேணும்ல, ஆபீஸ் இருக்கு, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்காக நிர்வாகிகளுடைய சந்தா மாநிலத்துக்கு, உறுப்பினர்களோட சந்தா மாவட்டத்தில் வச்சு உறுப்பினர்களுக்கான செயல்பாடுகளை பார்க்குற ஆலோசனை கொண்டு வந்திருக்க நண்பர்களை. இப்ப நம்ம கிட்ட சேலத்துல ஆபீஸ் இருக்கு, சேலம் மாவட்ட நிர்வாகிகள் வெளியில வண்டியில இருக்கனால வந்த உடனே முதல்ல அங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இவங்க ஆபீஸ் சீக்கிரம் ஓபன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பண்ண உடனே இங்கேயும் நாம ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். அது வரைக்கும் எல்லாரும் சந்தா தலைமை அக்கௌண்ட்டுக்கே கட்டணும். உடனே நான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது, இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட போன் போட்டு கேட்டாங்க. அது வரைக்கும் தலைமை அக்கௌண்ட்டுக்கு கட்டுங்க, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்க மாவட்டத்திலேயே கட்டி நம்ம நிப்பாட்டிக்கிறலான்னு
மாநில நிர்வாகிகள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. ஓகேவா? சந்தோஷம், நன்றி. வேற ஏதாவது தகவல்கள்? திருப்பூர் மாவட்டத்தில் செயலாளர் தேர்ந்தெடுத்துருவோம். சந்தோஷம், வாங்க. திருப்பூர் மாவட்ட செயலாளராக அதை நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, திருப்பூர் மாவட்டத்தில் முதல்ல துணை செயலாளராக இருந்த முருகேசனை செயலாளராக நம்ம மாத்திட்டோம். நம்ம முருகேசனை திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக அறிவிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். துணை செயலாளர் சரவணன் நண்பர், திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர். போட்டு வாங்க. ஓகே ஓகே, சரி. அடுத்த கட்டமாக சங்கம் பற்றிய கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகள் ஏதாவது இருந்தா தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதானா? மீட்டிங்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதல்ல பெரிய நன்றி. வாங்கண்ணே.